ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபி 2025 ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்குது. மான்செஸ்டரில் 4வது டெஸ்ட் மேட்ச்சு. இதில் இங்கிலாந்து ஜெயித்தாங்க அப்படின்னா சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு 90% உறுதியாகிரும். ஏன்னா 3-1 லீடு போயிடுவாங்க. இன்கேஸ் இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து 2-1 லீடில் இருப்பாங்க. ஓவல் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணால் இல்லை ட்ரா பண்ணாலும் இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜ் தான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சையும் வின் பண்ணணும், அடுத்து ஓவல் டெஸ்ட் மேட்சையும் வின் பண்ணணும். இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் ஒன்று ட்ரா ஆனாலோ இல்லை ஓவல் டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆனாலோ இதில் வின் பண்ணி எதையா ஒன்று ட்ரா பண்ணி இல்லை ட்ரா பண்ணி ஒன்று வின் பண்ணாலோ இந்தியா வந்து லெவல் பண்ணிட்டு தான் போக முடியும். லாஸ்ட் டைமு விராட் கோலி கிட்டேருந்து பும்ரா கிட்ட கேப்டன்சி போன அந்த 2021 டூர் 2022 லாஸ்ட் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சு 2-2 ஈக்குவல் ஆச்சு. ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு டெஸ்ட் சீரீஸ் வின் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக மிஸ் ஆச்சு 2007 அப்புறமா. ஸோ பார்ப்போம் ஏதாவது மேஜிக் பண்ணுறாங்களா. ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் வச்சும் சில பல தவறுகளால் மேட்சை தோக்குறாங்க. பர்மிங்ஹாமில் முதல் முறையாக ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணுறாங்க. அடுத்து லார்ட்ஸில் வந்து பக்கத்தில் வந்து தோக்குறாங்க. ஸோ இந்தியா வந்து மோசமான தோல்விலாம் இல்லாமல் பட் சின்ன சின்ன எரர்ஸ் மூலமாக அது வந்து இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜ் ஆகி ஸோ ஜெயிக்கிறாங்க. அதனால் ரிசல்ட் இந்த பக்கம் அப்படி மாறி இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்ஸ் இந்தியா கவனமாக விளையாண்டு 3-2 இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுவாங்களா பார்ப்போம். மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்தியாவுக்கு சோகம் காயம் நிறையாவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்த நாட்களில் வந்துகிட்டு இருக்கு. ஜேர்னல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் மான்செஸ்டரில் நடக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவில். சரி, ஓகே. மான்செஸ்டரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். முதல்ல வெதர் ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மான்செஸ்டரில் டெஸ்ட் மேட்சஸ் நடக்க போகிற அந்த 5 நாட்களை தாண்டி அடுத்த ஒரு 4 நாட்களுக்கும் மழை இருக்கிறதா வெதர் ஃபோர்காஸ்ட் நியூஸஸ் நமக்கு சொல்லுது. அதாவது நான் 2 நாளைக்கு முன்னாடியுமே பார்த்தேன். ஸோ மான்செஸ்டரில் மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் உமன்ஸ் டீம் வந்து ஆடிட்டு போனாங்க. சில பல ரிப்போர்ட்டர்ஸுங்களோட ஃபோட்டோஸில் பார்க்க முடிஞ்சது. ஸோ மழை இல்லாத மாதிரியும் மழையோடையும் பார்க்க முடியுது. நம்மளுக்கு மழை இருக்கிற பிக்சர் கிடச்சுன்னா மழை இல்லாத பிக்சரும் கிடைக்குது. ஸோ நம்மளால் இங்கிலாந்து வெதரை அவ்வளோ சரியாக ப்ரிடிக்ட் பண்ணி அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி யாராலையும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு தான் இங்கிலீஷோட டிப்பிக்கல் வெதர் இருக்கும். பட் ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் 5 நாளும் மழை இருக்குது. டே 1 காலையில் மட்டும் மழை இல்லாத மாதிரி, ஏதோ 2வது இல்லை 3வது நாள் 4வது நாளும் காலையில் மழை இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த 9 மணி ரேஞ்சில். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ரெயின் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் பயமுறுத்துதா. இங்கிலாந்துக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இன்னொன்று போன ஆஷஸ் இங்கே நடந்துச்சு இல்லை மான்செஸ்டரில், அப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து மழையால் தான் வந்து ட்ரா ஆச்சு. இல்லைனா ரிசல்ட் வந்து இங்கிலாந்து பக்கம் கொஞ்சம் சாதகமாக வந்திருக்கணும். லபுஷேன் வந்து ரொம்ப நாள் கழித்து அங்கே ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்திருப்பார். சரி பார்ப்போம் இந்த 4th டெஸ்ட் மேட்ச் மழை கொஞ்சம் கருணை காமிச்சு நடத்த வைக்குதா அப்படின்னு. இது ஒரு பக்கம். அப்படின்னா மான்செஸ்டர் அப்படின்னாலே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்றது ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேர்ன் இருக்குது, பவுன்ஸும் இருக்குது, ஸ்பின்னர்ஸுகளோட பேரடைஸாக. தென் அதே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாகவும் ஸ்லோவாகவும் இருக்குது. ஸோ பேட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக ரன்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா பர்மிங்ஹாம் விக்கெட் இருக்குல்ல, இப்போ இந்தியா வந்து பர்மிங்ஹாமில் வின் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி பிச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட் டெஸ்ட்டில் டீம்ஸோட அப்ரோச்சு இல்லை பிச் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா ஃபிங்கர் கிராஸஸாக சொல்ல மாட்டேன். பட் டீம்ஸோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் பர்மிங்ஹாம் ஹெடிங்லி நல்லா ரோடெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இப்போ பர்மிங்ஹாம் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை இந்தியா வின் பண்ணுமானா சத்தியமாக தெரியாது. ஆனால் இன்னொன்று நிறைய ஃபோட்டோஸில் பார்க்க முடிஞ்சிச்சு, ரொம்ப கிராஸஸ் இல்லாத என்னோட ஃபோட்டோஸ் என் கண்ணில் தென்பட்டுச்சு. விக்கெட்ஸில் இருந்தாலும் ட்ரிம் பண்ணிடுவாங்க, மொட்டை விட்டுடுவாங்க, மாய்ஸ்சர்லாம் அவ்வளோ பெருசாக வளர விட மாட்டாங்க பேஸ்பால் ஸ்டைலுக்கு. இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோன்னா அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து அவங்க சேஸ் பண்ணியும் வின் பண்ணுறாங்க, இப்போ டிஃபெண்ட் பண்ணியும் வின் பண்ணுறாங்க. லார்ட்ஸில் அவங்களுக்கு தெரியும் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. பர்மிங்ஹாம்லேயும் ஹெடிங்லியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேஸ் பிரச்சனையாக வருது, சேஸ் மூலம் வின் பண்ணவும் செஞ்சாங்க. பட் இங்கே பிரண்டன் மெக்லம் அண்ட் ஸ்டோக்ஸ் என்ன யோசிக்க போகிறாங்க, ஃபிங்கர் கிராஸ். பட் பேஸ்பால் சேசிங்கில் நல்லா பண்ணியிருக்குது. இது வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11 இங்கிலாந்துலேருந்து அவங்க பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பஷீருக்கு இன்ஜுரின்னு
3வது டெஸ்ட் மேட்ச் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டிருந்தவர் ஒரு கையோட யூஸ் பண்ணி. ஸோ பஷீர் இல்லை அப்படின்னா அவங்க வந்து லியம் டவுசனை வந்து உள்ளே ஆட் பண்ணாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ஸ்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. 35 வயசு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆல்ரெடி 2017 ஒரு டெஸ்ட் சீரீஸ்லாம் நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் இடையில ஒயிட் பால் மேட்சஸ்லாம் இப்போ இங்கிலாந்துக்காக ஆனார். ரீசெண்டாக கூட அவர் ரெப்ரசன்ட் பண்ணார். ஸோ லியம் டவுசன் ஃபஸ்ட் கிளாஸில் நிறைய ஹண்ட்ரட்ஸும் அடிச்சிருக்கிறாரு. ஒரு 9-10 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் டெயில் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஓகேங்களா, ஒரு ஸ்பின்னராக இல்லைனாலும் ஏன்னா அவங்களுக்கு கர்ஸ், ஓக்ஸ், இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்டோக்ஸ் இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் வந்து லியம் டவுசன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து பேட்டிங்கில் ஹெவியாக சப்போர்ட் கிடச்சுன்னா இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்தியன் டீம் பக்கம் வந்தோன்னா காயம், சோகம், இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருப்போம். 2 வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று ஏன் இந்தியா தோத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன காரணம் பேசியிருப்பேன், பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு நம்ம அப்லோட் பண்ணியிருந்திருப்போம் ஒரு வீடியோ பேசி. பட் அது வந்து நிதிஷ்குமாரோட இன்ஜுரி நியூஸ் வரத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இப்போது மேலே வந்து கருண் நாயர் ஆட வைப்பாங்களா மாட்டாங்கன்னா கருண் நாயர் ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ கருண் நாயர் ஆட வைப்பாங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்போஜ் வந்து டெபியூ பண்ணுவார், அது டவுட்டே கிடையாது. ஃப்ளாட் ட்ராக்கு பிரசித் கிருஷ்ணா ஆல்ரெடி இந்த டூரில் ஆடி இருக்கிறாருன்னு கொண்டு வந்தாங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஃப்ளாட் ட்ராக்கில் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் வேணான்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் கம்போஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸுகளை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில் எடுத்துருந்தீங்கன்னா படுவா பிச்சிடுன்னு அடிச்சிருவாங்க. பட் ஒரு மாதிரி டிசிப்ளினாக லைனல் லெங்க்த்தில் போடக்கூடிய பவுலர் மாதிரி ஆடாக இருந்தாலும் அது கம்போஜாக இருந்தாலும் உள்ள வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4th டெஸ்ட் மேட்ச்சில் கம்போஜ் டெபியூ ஓவர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெடியில்ங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர், ஒரு குல்தீப் யாதவ் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படி போவாங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூரை ஆட் பண்ணிவிட்டு குல்தீப் யாதவோ வாஷியா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா. மேலே ஜடேஜாலனாலும் கூட பரவாயில்ல, வாஷியை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே குல்தீப் யாதவ் ஆட வச்சலாம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஷர்துல் தாக்கூர் ஆட வச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆட வைப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜடேஜா இல்லைனா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிற மாதிரி ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சுட்டு ஸோ மேபி வேறு ஏதாவது பிளானுங்களை பெருந்திருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா குல்தீப் யாதவ் ஆட வச்சுட்டு, இல்லை எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவை ஆட வச்சுட்டு முன்னாடி கீழே ஒரு பவுலர் ஆட வச்சாங்கனாலும் பேட்டிங் கையில் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுவார். அண்ட் குல்தீப் யாதவா வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிங்கர் கிராஸராக தான் நான் பார்க்குறேன். பட் வாஷியவே ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் மழை அப்புறம் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குல்தீப் யாதவ் ஆட வைக்காமல் போயிருமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் நியூஸஸ் வந்து குல்தீப் யாதவ் ஆட வைக்க போகிறாங்க, கம்போஜ் டெபியூ ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருந்தது. ஷர்துல் தாக்கூர் ஆடுவாராங்கிற மாதிரியான செய்திகள் இது வரைக்கும் வெளியே வரவில்லை. ஸோ இந்தியாவோட பிளேயிங் 11 அண்ட் இங்கிலாண்டோட பிளேயிங் 11 அண்ட் உள்ளே வெளியே இதுதான். அடுத்ததாக பேட்டிலுக்குள்ள நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒன்று இங்கே சொல்கிற பாருங்கள், இந்தியன்ஸுகளுக்கு இங்கிலாந்து பவுலர்ஸுகள் என்ன பவுல் பண்ணுவாங்க, லைனல் லெங்க்த்தில் பவுல் பண்ணுவாங்க, ஷார்ட்டாக. ஓகேங்களா, ஷார்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பிளான் ஏ பிளான் பி இதுதான். ஓகேங்களா, இதில் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஆர்ச்சர் அந்த பேட்டில் நல்லா இருக்குது. ஜெய்ஸ்வால் வர்சஸ் ஸ்டோக்ஸ் அந்த ஒரு பேட்டிலும் நல்லா இருக்குது. கேஎல் ராகுலுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம், கில்லுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறது, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டை எடுக்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். பட் ஆர்ச்சர் இந்த கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு வெப்பனாக எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் கருண் நாயருக்கும் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் பால் போட்டு அவரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் தடுமாற வைப்பாங்க. இதுதான் பிளானாகவே இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பண்ட்டு 100 அடிக்கலாம், கேஎல் ராகுல் 100 அடிக்கலாம், கில்லு 100 அடிக்கலாம். பட் இந்த பிளான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விக்கெட் விழும். அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக மாறும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லியம் டவுசன் ரைட் ஹேண்டர்ஸ் இந்தியன் டீம் பக்கம் இருக்கிறாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு வந்துருக்கிறாங்க. அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்தியன்ஸுக்கு வந்து ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் தடுமாறுவாங்க இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஃப்ளாட் ட்ராக்கில் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்குது வேறு சொல்லியிருக்கிறாங்கிறதுனால வந்து டவுசனுக்கும் இந்தியன் பேட்டர்ஸ்களுக்கும் ஒரு மினி பேட்டில் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மிடில் ஓவர்ஸில் ஸ்டோக்ஸ் வேறு மாதிரி பவுல் பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் டவுசன் வராருன்னா டவுசன் கிட்ட ஒரு சப்போர்ட் ஒன்று கிடச்சுன்னா ஸ்டோக்ஸுக்கு மேபி 2-3 விக்கெட் எக்ஸ்ட்ராவும் வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் வர்சஸ் ஜடேஜா பார்த்துருப்பீங்க. ஆர்ச்சர் வர்சஸ் வாஷிங்டன் சுந்தர் கீழே பேட்டிங் டெயில் நிறையா இருக்குது. ஆனால் அது எதிர்கொள்கிற மாதிரியான பவுலர்ஸ். ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஒன்று அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நியூ பால் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அட்டாக்கிங் கிரிக்கெட் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து பக்கத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்தியன் பேட்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜெய்ஸ்வால் 100 அடிச்சிருக்கலாம், கேஎல் ராகுல் 100 அடிச்சிருக்கலாம்,
அப்புறம் சுப்மன் கில் வந்து 200 அடிச்சிருக்கலாம், ரிஷப் பண்ட் 100 அடிச்சிருக்கலாம், ஜடேஜா ஒரு 90+ அடிச்சிருக்கலாம், வாஷி ஒரு 100 பாலுக்கு மேலே ஆடி இருந்திருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அவங்க மனம் தளராமல் நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், எவ்வளோ நேரம் தான் இவங்களும் விளையாண்டுருவாங்கன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மோதுறாங்க, முட்டுறாங்க. அதன் காரணமாக தான் அவங்களுக்கு அந்த விக்கெட்ஸ் வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில், அது மீன் லஞ்ச் பிரேக்கில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ பிரேக்கில், இது முன்னாடி பின்னாடி அப்புறம் அந்த டே முடிகிற பொழுது, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்கெட் விடாமல் இருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோங்க அதெல்லாம் தனியாக வீடியோவில். இந்தியா என்ன பண்ணணும், இப்போ கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 100 அடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் கவனமாக விளையாடணும். புரியுதுங்களா? கேஎல் ராகுல் வந்து எப்படி சொல்கிறது, விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவர் ஓப்பனிங்கில் இருந்து ஒரு 8 விக்கெட் போகிற வரைக்கும் அவர் நின்று ஆடணும், அவசரப்படக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த 50க்கு அப்புறம் அவரும் ஸ்லோவாக ஆடுறாரு, டெஸ்ட் கிரிக்கெட் தானே ஆடுறாரு, ஸோ பொறுமையாக ஆடட்டும். பட் ஆனால் அவர் அவுட் ஆகும்போது இந்தியாவும் நல்ல நிலைமையில் இருக்கணும், சரியான நேரத்தில் அவர் விக்கெட் போகணும், அது ரொம்ப கவனமாக அவர் ஆடணும். நல்ல அன்பிளேபிள் டெலிவரி போட்டு எடுத்துட்டாங்கன்னா ஓகே, பட் நம்மளால் விக்கெட் த்ரோ பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் கில்லிக்கிட்ட வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் சேசிங் புவராக இருந்தது, அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணலை. பட் மான்செஸ்டரில் ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா பர்மிங்ஹாமில் ஜெயிச்சதுக்கான காரணம் கில்லோட பொறுமையான அந்த கேம் சரியான நேரத்தில் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் ஒன்று கொடுக்குற. ஜடேஜா கிட்ட இருந்தும் அதுதான் திரும்ப ஜடேஜாவை டிபெண்ட் பண்ணி இந்திய டீம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மேட்ச்சில் இருக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்களே முடிக்கணும். அண்ட் கருண் நாயர்களெல்லாம் ஸ்டார்ட் கிடைக்குது. கருண் நாயருக்கு பதிலாக இப்போ சாய் சுதர்ஷனா, அபிமன்யு ஈஸ்வரனா அப்படின்னு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து. ரிஷப் பண்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம். 100 அடிச்சதுக்கப்புறம் ஸ்கோர் போர்டெலாம் பார்க்காம வந்து அவர் பாட்டுக்கு அவுட் ஆகிட்டு போனால் நல்லா இருக்காது பாஸ் அப்படிங்கிற தான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைன் அண்ட் லென்த் பால் அண்ட் ஷார்ட் பால் இதை பிளான் பண்ணுவாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவுட் ஆகக்கூடாது ஒன்று. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பக்கத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை இவங்க சந்திக்கிறதுக்கும் அண்ட் கர்ஸ் சைலண்டாக விக்கெட் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு, இவரை சந்திக்கிறதுக்கும் இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு மாதிரி சரியாக சாலிடாக விளையாண்டாங்கன்னா ஜெயிக்கலாம். பார்ப்போம். அடுத்ததாக இப்போ இங்கிலாண்டோட பேட்டிங் வந்துட்டிங்க அப்படின்னா ஜாக் க்ராலி, பென் டக்கெட் பெரிய நேம் கிடையாது மேலே டாப் ஆர்டரில். பட் டக்கெட் அன்றைக்கி சேஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் டக்கெட்டை வந்து இந்தியன்ஸ் ஈஸியாக அல்வா சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பும்ரா அண்ட் சிராஜ் இனிஷியல் ஓவர்ஸில் அவங்க ஒரு மாதிரி டெரிஃபிக்காக பவுல் பண்ணுறது. இன்னொரு பக்கம் ரூட் அண்ட் போப் ஒரே மாதிரியான பேட்டர்ஸ் அண்ட் பும்ரா, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டிலுக்கு இந்த மாதிரி த்ரெட்னிங்காக இருப்பாங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஷர்துல் தாக்கூர் வரும்போது ரூட் அண்ட் போப் கருணையே இல்லாமல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் வர்சஸ் ஸ்பின், ஜேமி ஸ்மித் வர்சஸ் ஸ்பின் சூப்பராக ஆடுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது, ரொம்ப நல்லா ஆடுறாங்க. இப்போ குல்தீப் யாதவ் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் ப்ரூக்கோட விக்கெட்டையும் ஸ்மித்தோட விக்கெட்டையும் இயர்லியாக அவுட் எடுக்கணும். பர்மிங்ஹாமில் இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணம் இவங்களை இயர்லியாக எடுத்தது தான். ஸோ இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாஸ்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி, ஏன்னா காயம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பவுலர்ஸுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ பாலில் மட்டும்தான், செமி நியூ பாலில் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் இந்தியன்ஸ் தகர்த்து எரிந்து மான்செஸ்டர் டியூக்ஸ் பாலில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கிலாந்து சைட்லேருந்து 100 அடித்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்கலாம், 5 for 6 for எடுத்தவங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் டீமாக விளையாடுறாங்க, டீம் கேம் அவங்ககிட்ட வெளிப்படுதுங்கிறத இங்கே பார்க்க முடியுது. பார்ப்போம். நான் சொன்ன ப்ரூக், ஸ்மித், அதுக்கப்புறம் ரூட், இந்த 3 பேரும் கன்சிஸ்டண்ட்டாக, இந்த 3 பேர் ரொம்ப டேஞ்சரானவங்க. மேலே டக்கெட், போப், ஜாக் இவங்க ஆடி கொடுத்துட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ரிலாக்ஸாக பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன்சி பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மழை வருதுங்கிறதுனால எஸ் இந்த மேட்ச்சில் 25% ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியா 36% சான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கிலாந்து 39% சான்ஸ் இருக்குது. எதனால் அது 39, 36 அப்படின்னா இந்தியாவோட பிளேயிங் லெவலில் நிறைய பேர் காயம் அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க போது. மேலே கருண் நாயர் ஆடிட்டாவது பிரச்சனை கிடையாது, பட் கருண் நாயர் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காருங்கிறதுனால ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ப்ரிவ்யூ நிறைவடையுது. அடுத்தா ஃபேண்டஸி 11 பொசிஷனில் போகும்போது நான் விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் ஜோ ரூட் அண்ட் சுப்மன் கில்லை பிக் பண்ணுறேன். கேஎல் ராகுல் அப்புறம் பென் டக்கெட் பிக் பண்ணுறேன். அப்புறம் ஆல்ரவுண்டரில் ரவீந்திர ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பவுலிங்கில் பும்ரா, சிராஜ். கர்ஸ் ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங் நேக் இருக்குங்கிறதுனால அவரை நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இதுதான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். வைஸ் கேப்டனாக யாரெல்லாம் போடலாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. பேட்டரை போட்டால் ஓகே, ஆனால் மழை வேறு பெய்யுங்கிறதுனால நான் பும்ரா பக்கம் போகிறேன். ஓகேங்களா? பும்ரா, ஸ்டோக்ஸ் 2 பேர் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் என்னோட டீமை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் மான்செஸ்டரில் இந்தியா ஜெயிச்சு சீரீஸை அலைவாக வச்சுருப்பாங்களா, இல்லை இங்கிலாந்து டாமினேட் பண்ணி. இங்கே பாருங்கள் பஸ்ஸு, நீங்கள் 3 கோடுலாம் சொல்கிறீங்க, நாங்கள் இங்கேயும் வின் பண்ணி ஓவர்லையும் வின் பண்ணி 4 கோடுன்னு உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு இங்கிலாந்து பண்ணுவாங்களா? ரெடியாக தான் இருப்பாங்க. பார்ப்பேன் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு நாளோட நைட்டும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரிவ்யூ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தூங்குங்க.